பங்குனி உத்திரம்ன்றது என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் வந்து பார்க்குறேங்கம்மா. இது எப்படின்னா தொன்றுதோறும் எத்தனை யுகங்கள் பொறந்து திரும்ப எத்தனை யுகங்கள் அழிஞ்சாலும் இந்த 3 விஷயம் மட்டும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காது. வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம். இந்த 3மே பெண் தெய்வ வழிபாடாக இருந்து அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் வழிபாடாக மாறி இருக்கு. அதுவும் பங்குனி உத்திரம் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப தொன்று தொட்ட காலத்தில் இருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பங்குனி உத்திரம் முழுவதுமே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். எப்படி முருகப்பெருமான் அவதரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த முருகப்பெருமான் உகந்த நாளை எங்கே மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்தகன்னிகள், அஷ்டகன்னிகள், நவ மாதர்கள், சப்த மாதர்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்கம்மா. இந்த எல்லா வழிபாடுமே பங்குனி உத்திரம் தான் நடந்திருக்கு. ஸோ இவங்க தான் ஒரு பிறப்புலையும் வந்து கார்த்திகை பெண்களாக மாறி முருகரை வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வழிபாடு இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே சப்தகன்னிகள் வணங்குறோம்ல, அஷ்டகன்னிகள் வணங்குறோம். போன நேர்காணலில் வந்து நீங்கள் கேட்டீங்க, அது எப்படி சார் சப்த கன்னிகளுக்கும் முருகருக்கும் தொடர்பு இருக்குது, ஏதாவது வரலாற்று இருக்கான்னு கேட்குறீங்க. உண்மையிலேயே அப்போ வந்து எனக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நான் பதிவு பண்ணி காட்டியிருந்தேன். இன்னும் ரொம்ப ஆதாரப்பூர்வமாக முருகப்பெருமான் எங்கே காட்டுறாருன்னா, என்னோட வள்ளியூர் பயணத்தில் காட்டுறாரு. வள்ளியூரில் முருகர் கருவறைக்கு பக்கத்தில் அஷ்டகன்னிகள் வழிபாடு இருக்குது. அஷ்டகன்னிகள் வந்து மேலே இடைக்காடர் சித்தர் முருகன் வணங்கியிருக்காரு. அந்த அஷ்டகன்னிகள் சப்த கன்னிகளே வணங்குற ஒரு தெய்வம்னா முருகப்பெருமான்.